Hi guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சிபி மீடியா. இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா டிஃபரண்டான 2 ஹேர் ஸ்டைல் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த ஹேர் ஸ்டைல் எதுக்கெல்லாம் வியர் பண்ணலாம், saree, jean இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல ஷூட் ஆகும். சோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் போட்டிருக்க ஹேர் ஸ்டைலும் தென் இன்னொன்னு வந்து பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நான் சொல்ற ஸ்டெப்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வெரி சிம்பிள். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் இங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை போய் எனக்கு ஃபாலோ கொடுங்க. ஃபாலோ கொடுத்துட்டு நான் பண்ணியிருக்க ஹேர் ஸ்டைலை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து உங்கள் ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் டாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு முடியை வந்து கொஞ்சம் கூட சிக்கு எல்லாத்தையும் கோம் பண்ணிடலாம். கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இவ்வளோ தான் லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக முன்னாடி வாக்கு எடுத்துக்கோங்க. அந்த வகுடுக்கு நேராக வந்து கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்டில் எடுத்து செக்யூர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லப்பர் பேண்ட் வந்து உங்கள்கிட்ட பிளாக் இருந்தால் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பிளாக் இல்லைங்கிறதுனால நான் க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டில் கட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு ரெண்டுலேயுமே ஒவ்வொரு சைடும் வந்து நம்ம 3 கால் பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னிக்கணும். நான் வந்து ஃபுல்லாக காட்டல, நான் ஆஃப் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பின்னிக்கோங்க, லூஸாகவே பின்னிக்கோங்க. இந்த சைட் பின்னிட்டு இதுக்கு கீழே வந்து ஒரு பின் வச்சு டிக்டாக் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்தாண்ட சைடும் நான் வந்து பின்னிட்டு வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான், இந்த சைடும் செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ அந்த வகுடு எடுத்துருக்கோம் இல்லையா, அது மட்டும் மறைக்கிற மாதிரி 2 சைடில், இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கோம் வச்சு சீவிக்கோங்க. சீவிட்டு எப்பயுமே இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது தலையில் வந்து சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாவே புரியும். அந்த 3 கால் பின்னிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ 1 2 அந்த மாதிரி நிறையா எடுத்து சிக்கு இல்லாமல் சீவி அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த 3 கால் ஜடை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் விட்டு இன்னொரு ஃபிங்கர் விட்டு அது இந்த சைட்லேருந்து உள்ளாரை இழுத்துட்டு போய் அந்த பக்கம் விட்டுருங்க. இதுதான் மெத்தட். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரி. நீங்கள் இதை விட சின்னதாக எடுத்துக்கலான்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சைடு முடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் நான் போட்டுட்டு 2 பக்கமும் முடிச்சுட்டு நான் நடுவில் இருந்த அந்த லப்பர் பேண்டை கட் பண்ணிட்டேன். கட் பண்ண வாட்டி இதுதான் அவுட்லுக், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி முன்னாடி முடி எடுத்து விட்டுக்கோங்க, அது கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும். இப்போது செகண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து அதே மாதிரி சிக்கு இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி பெரிய ப்ரஷ் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் முடி வலிக்காது, அதிகமாக முடியும் வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக முன்னாடி முடி எடுத்துகிட்டு சிக்ஸாக் எக்ஸ் மாதிரி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு ரைட் லெஃப்ட் அதே மாதிரி கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி, ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் உங்களுக்கு நல்லா வந்துடும். கொஞ்சமாக முடி எடுங்க, அப்போ தான் அந்த பவுன் மாதிரி நல்லா வரும், மெஸ்ஸியாக நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் அவுட்லுக் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.